வாங்க இப்போ வந்து பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாவக்காவை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பாவக்காய் புளிஞ்சிட்டு போடணும். பாவக்காய் இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள், சோம்புத்தூள் கொஞ்சம் அப்படியே கிண்டிட்டு லைட்டாக அந்த பாவக்காய் வேவுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கலரி விட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன் உப்பு அப்போ போடக்கூடாதுன்னா கொஞ்சம் கசப்பு, ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பனைஞ்சி வச்சுருக்கோம். அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது. வேணா இல்லை கசப்பு பிடிக்காதவங்க கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்துருச்சு. நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா டிஷ்ஷாக முறுமுறு இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது சுகருக்கும் ரொம்ப நல்லது. சுகருக்கு வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் குடித்தோம்னா சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். நல்ல மருத்துவ குணம் கொண்டது. உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி